பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது வருகின்ற 2ஆம் தேதி கண்ணையா யோகிமங்கரசருடைய சமாதி நாள். 4 மணிக்கு நடக்கும். வராதவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லிவிடுங்க. என்னென்னு சொன்னால், மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அவதார புருஷர்களை அவர்களை சார்ந்து அவர்கள் காட்டின வழியில் போனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் திடீர்னு நமக்கு எல்லாம் நடக்கலாம். அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்க அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி. அதுக்கு பேர் தான் குரு. அந்த குரு தான் அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருந்து வழிகாட்டும் அந்த ஞான குரு, சத்குரு அப்படின்னு சொல்கிற அவர் அந்தராத்மா. அவர் பாருங்கள், எங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அதே ஆத்மா வெளியில் வந்து குருவாக இருந்து இதை தான் ஆதிசங்கர் சொல்கிறார். உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகை ஆளும் பரந்தாமனின் ஒளிமய காட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த பறந்து எங்கள் உலகத்தை இயக்குறவர் தான் இந்த ஒடுங்கி உள்ளுக்குள்ளே இருக்க ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு பேர் தான் கடவுள். அதுக்கு ஒரு ஆளும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரே கடவுள், ஒரே கரண்டு, ஃபேன், ஃப்ரிட்ஜு, அது பேர் வச்சிருக்க மாதிரி அதுக்கு வீல்கள் மாற்றின உடனே வேறு வேறு தன்மையை கொடுத்தோடனே அதுக்கு வேறு வேறு பேர் மாதிரி எங்களுக்கும் பாருங்கள், எண்ணங்களால் சில மரங்கள் வேறு தன்மை, ஒவ்வொரு தன்மைகளால் மாற்றம் அடைஞ்சிருக்கிறதால ஒரே சக்தி தான் பல உருவங்களை இயக்குற அப்படிப்பட்டவருக்கு நாங்கள் ஒரு ஆளும் ஒரு பேர் வச்சிருக்கோம். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கவர் கதைக்கும் போது நீங்கள் முருகனை வழிபடுறண்டா முருகன் கதைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆளும் கதைக்கிறார்னு சொல்ல ஒரே கடவுளை பேர்களால் நாங்கள் சொல்கிறோங்களோ ஒரே ஆள் எங்களுக்குள்ளே இருந்து பேசும்போது பேசுகிறார். அதே மாதிரி எங்களுக்குள்ளே இருக்க ஆத்மா வெளிப்படைஞ்ச அவர் பேசுவார். அவர் இல்லாட்டி எங்களோட கர்மா பேசக்குள்ளே அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் இயங்குகிறோம். அப்படித்தான் பாருங்கள், இந்த பூமி 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்கள் 9 கோள்கள், இதுகளுக்கெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குணங்கள் நீங்கள் ஒரு தன்மை. இப்போல்லாம் பாருங்கள், முந்த நாள் குருமாற்றம் அப்படின்னு சொல்லக்குள்ள இயற்கையில் திடீரென ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அப்படி பாருங்கள், அது தன்மைகளை வச்சு ஆராயிற இதை தான் இடைக்காட்டு சித்தர், 18 சித்தர்கள் ஒரு ஆள் இடைக்காட்டு சித்தர் பாருங்கள். அகஸ்தியர் எல்லாம் இந்த சோதிடங்களை அணுவாக பிரித்தார்கள். சோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜோதி அப்படின்னு சொன்னால் ஆன்மா. அந்த யோதியை பாருங்கள் அதோட சார்ந்து இருந்தால் அந்த யோதி தான் இந்த நவகோள்கள் பாருங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் பாருங்கள், என்ன 9 கிரகணங்கள் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வைக்கிறது தான். அதுக்கு பேர் தான் சோதி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஆன்மா. அது அண்டத்தில் ஏற்படும் போது பிண்டத்தில் மாற்றம் ஏற்படும். பிண்டங்கள் மனிதன் மாறும்போது அண்டத்தில் மாற்றம் ஏற்படும். ரெண்டுக்கும் தொடர்பு. அண்டத்தில் இருக்க அதே சக்திகள் பிண்டத்தில் இருக்கி உருவங்கள் வேறு வேறையாக இருக்கிறதால அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லி இப்போ நான் இது பண்ணக்குள்ளே என் குருநாதர் சொன்னார் அப்படின்னா சக்திகள் அதுகளை பற்றி விளங்கப்படுத்த சொல்லி 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்கள் 9 கோள்கள் இதுகளுக்கெல்லாம் ஒரு குணங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த மாறக்குள்ள ஒவ்வொரு குணங்கள் மாறக்குள்ள இன்னொரு ஆளுக்கு. இப்போ எங்களை இன்னொரு ஊரில் போனால் இந்த குணம். இப்போ நான் இங்கேருந்து லண்டனுக்கு போனால் நான் இந்த அசல் தன்மையாக மாறாமல் இருந்தவன்டா லண்டனில் இருக்க தன்மை எங்களை பாதிக்காது. சரி, என்னுடைய மாணவர் இப்போ லண்டனில் இருக்கார். அவர் நான் இங்கே வச்சு வச்சு அவருக்கு பயிற்சி பண்ணி கொடுத்ததால லண்டன் தன்மை இல்லை, லண்டனில் வேலை செய்வார், இந்த தன்மை மாறாமல். அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் அப்படின்னா, சிக்கி முக்கி கல் கற்ப கோடி காலம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் அதை வெளியெடுத்து போட்டால் நாங்கள் அடித்த உடனே பாருங்கள் அதனுடைய அசல் தன்மை வரும். அப்போ இந்த கடலுக்குள்ள ஒரு தன்மை, கடலுக்கு ஒரு தன்மை. ஆனால் அந்த சிக்கி முக்கிக்கு பாருங்கள் ஒரு தன்மை. அந்த சிக்கி முக்கி தன்மை பாருங்கள் தன்னுடைய அசல் தான் தன்னை காப்பாற்றுது. அந்த தன்னுடைய கல்லுக்கு பெருமதி அப்படின்னா அந்த சிக்கின உள்ளுக்குள்ள இருக்க சக்தி.
இப்போ கல்லுருவிலுக்கும் கடவுளை பாடாண்டா கல்லு உருக்குள்ளரிக்க கடவுளை பார்த்தா அப்புறம் கல்லை பார்த்தல. அப்போ அந்த கல் உருவுக்குள்ளரிக்க ஒரு சூட்சுமாரி கடவுள் பாருங்கள். அந்த உருவத்தை இப்போ இந்த ஆன்மா சூட்சுமாரி இந்த உருவத்துக்குள்ளரிக்குமா அதுவும் ஒரு உருவம். இது சதையாளர்னது கல்லானது. அப்போ பாருங்கள் இதுக்குள்ளரிக்கவரை கண்ட உடனே பாருங்கள் அதுக்குள்ளரிக்கவரை பார்த்து பாடினார்கள். அந்த சிலையை பார்த்து பாடினோடைய அந்த அதுக்குள்ளரிக்க கல்லுருவிக்கும் கடவுளை பாடினார்கள் ஒழிய அந்த கல்லுக்கு அந்த உள்ளுக்குள்ளரிக்க உருவத்திலேயே தன்மை அந்த சூட்சும தன்மையெல்லாம் அந்த கல்லுக்கு மதிப்பு, எங்களுக்கும் அதே மாதிரி மதிப்பு. அது மாதிரி ராமகிருஷ்ணவரன் சொல்லிங்கன்னா சிக்கி முக்கி கல் தன்னுடைய பாருங்கள் கற்ப கோடி காலம் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்தாலும் வெளியில் எடுத்து போட்டால் அந்த அசல் தன்மை அந்த அசல் தன்மை பாருங்கள் மாறாமல் இருக்கிறதால அதுக்கு மதிப்பாக இருக்குது. வெளியில் கடல் தன்மை ஒட்டல். அது மாதிரி நாங்கள் கற்ப கோடி காலம் பாருங்கள் இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வந்து எங்களுடைய அசல் தன்மை மாறினத்தால் இன்னொரு தன்மைக்கு பாருங்கள் இந்த ஆன்மா உண்மையான அசல் தன்மை. அசல் என்னன்னு சொன்னால் நாங்கள் நீரால் நெருப்பால் உண்டாயம் அழிய மாட்டோம். எங்களை படைத்த ஒரு கடவுள், நாங்களும் கடவுள். ஆன்மா நாங்கள் உணர்வு மயமாக இருக்கிறவங்க. ஆனால் நீரால் நெருப்பால் அழியாது. நாங்கள் இங்கே வந்த உடனே பாருங்கள் நான் பூமி பக்கம் சார்ந்தது. இப்போ நான் லண்டனுக்கு போகிறேன். இங்கேருந்து நான் லண்டனுக்கு போனேன் எங்களுடைய அசல் தன்மை இல்லாமல் குறைஞ்சிட்டேன்னா அந்த பக்கம் மாறிடும். அந்த பக்கம் மாறினா அந்த கலாச்சாரம் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வரும்போது உடுப்பு போடுது. நான் வரும்போது பாருங்கள் இங்கேருந்து போகிறோம் நாங்கள் அங்கே போய் பாருங்கள் அரைக்காய்ச்சட்டை இங்கேருந்து பாருங்கள் அந்த உடுப்போட வரக்குள்ள இங்கேத்தைய கலாச்சாரம் போகிறோன்னே எங்களை மதிக்க மாட்டார்கள். யோசிச்சு பாருங்கள். அப்போ இங்கத்தைய தன்மை வரும்போது அங்கத்தைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் என்னை நாங்கள் அசலோட வாழும்போது அங்கத்தை தன்மைக்கு ஏற்ற மாதிரி இதுபோல் எங்களோட தன்மை மாறாமல் அங்கத்தை தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருப்போம். இங்கே வந்தால் எங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி போகிறோம். இன்னொரு இடத்த போனால் அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி போகிறோன்னே எங்களை என்ன யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அலைகளும் எந்த இதுவும் தாக்க முடியாது. நாங்கள் அசல் தன்மையாக இருப்போம். அந்த அசல் தன்மை மாறாமல் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் நாங்கள் இயக்கம் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இயங்கும். அதுதான் கிருஷ்ணன் சொன்னான் பாருங்கள் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன் பாருங்கள். நான் என்னுடைய தன்மையிலிருந்து மாறல பாருங்கள் எனக்கு ஒன்றும் தாக்கல. நீ வந்து இங்கே அந்த பக்கம் மாறித்தா பற்று பாசம் பூமி பக்கம் அதனால் நீ சோர்ந்து போய்த்தா. அப்படி சோர்ந்து போனால் பாருங்கள் உன்னுடைய கர்மாவை நீ வெல்ல முடியாது. கர்மாவை வெண்டே ஆகணும். நீ அந்த உன்னுடைய கர்மா இந்த போர் இதை வெல்லணும். அப்போ எங்களுடைய கர்மா என்ன போல துரியோதன் பீஷ்மர் மாதிரி பாசம் பற்று உள்ள சாமான் அது எங்களை பாதிக்க அதை நாங்கள் வெல்லணும். இப்போ அதான் குருஷேத்திரம் இப்போ வெல்றதுக்கு வந்திருக்கேன். நாங்கள் எப்படி கண்ணனை நோக்கி கண்ணனுடையன்னா ஆன்மா பாருங்கள் என்ன மந்திரங்களில் நான் காயத்ரி சூரிய சக்தி தான் காயத்துக்குள்ளறியல். மந்திரங்களில் காயத்துக்குள்ளறிய ஆன்மா நான் தான் கடவுள் நான் தான் நாராயணன் அப்படின்னு சொல்கிற ஆன்மா. மந்திரங்களில் நான் என்ன இதுக்குள்ளறிய ஆன்மா அது காயத்ரி என்ன ஆன்மா என்ன சொன்ன காயத்தோண்டா உடம்பு. இந்த உடம்புக்குள்ளறிய ஆன்மா. பஞ்சபூதங்கள் எல்லாம் என்னுடைய இருக்கி. பஞ்சபூதங்கள் சேர்ந்த இந்த உடம்பு பஞ்சபொறிகள். அப்போ இந்த பஞ்சபொறிகள் மூலம் பாவம் செய்யும் போது இந்த பஞ்சபூதங்களில் மாற்றம் ஏற்படும். சித்தர்கள் பாரு கண்டுபிடிச்சாங்கன்னா வாதம் பித்தம் சிலைப்பன பாருங்க என்ன செய்யும் நோய் வரும். அப்போ பஞ்சபூதங்கள் இங்கே நீங்கள் நில உலையும் போது இயற்கையிலையும் மாற்றம் ஏற்படும். இதை தான் இப்போ சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு மேல். நான் வேறு எதை உபதேசம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ இப்போ சொன்னார் இதை சொல்லு சக்திகளை பற்றி. அப்போ பாருங்கள் அப்போ பஞ்சபூத தத்துவம் இதுதான் எங்களுக்கு குறையும் போது எங்கே எப்படி போகிறோம் நாங்கள் உலகத்து பக்கம் சாரும் போது எங்களுடைய பஞ்சபூத தத்துவம் நிலகுலையும் போது எங்களுக்கு நோய் வருது. அந்த நோயை கண்டுபிடிக்கிறது வாதம் பித்தம் சிலைப்பனை அப்படின்னு எங்களுக்கும் படிப்பிச்சாங்க. இதில் பார்க்குறதுக்கு இதில் இன்னொரு இது ஒன்று பாருங்கள் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஒரு அமர்த்தி பிடிச்சா நம்ம தப்பிடுவோம். யோசிச்சு பாருங்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்கார்கள் நம்ம சித்தர்கள் யோகிகள் மகரிஷிகள். அப்போ அந்த அசல் தன்மை பாருங்கள். நான் இங்கிருந்து அந்த லண்டனுக்கு போகிறோன்னே லண்டனில் இருக்க தன்மை பாருங்கள் 10 அந்த பக்கம் போன வேண்டியனா இங்கே வரும்போது பாருங்கள் எங்களுக்கு மாற்றங்கள் வரும். எங்கே போனாலும் மாற்றம் வரும். அங்கே இருக்கக்குள்ளே பாருங்கள் இருக்கிற தன்மையிலிருந்து வர எங்களுடைய அசல் தன்மை பாருங்கள் போகும்போது அவர் என்னுடைய மாணவர் அங்கே போய் அவருடைய அசல் தன்மை மாறாமல் பயிற்சி பண்ண வச்சிருக்கோம். இங்கே பயிற்சி பண்ணி வச்சு சரியாகி அங்கே போனோடனே அங்கே பயிற்சி பண்ணுறாரு. அவருடைய கடமையெல்லாம் சரியாக செய்வோம். இந்த கடமையும் சரியாக செய்யும் போது அவருக்கு என்னையும் அவருக்கு முன்னாடியே அசல் மாறாமல் இருந்தால் தான் அங்கே போய் அந்த பயிற்சி அந்த கடமையை செய்யலாம். இந்த அசல் பாருங்கள் கொஞ்ச நாளில் மாறினா அங்கே கடமை செய்யலை. அப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள் உலகத்து கடமை எல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க. உங்களோட அசல் பாருங்கள் குறைஞ்ச உடனே அசல் சக்தி குறைஞ்ச உடனே உங்களுக்கு வாழ முடியாது. அதுக்கு பிறகு குருவை நாடுறோம். அப்போ அந்த அசல் தன்மை மாறாமல் இருந்தால் குருவை நாட மாட்டேன். நீங்கள் கடவுள் உங்களை ஒன்றும் பாதிக்காட்டி கடவுள் நாடுறதுல நீங்கள் கடவுள். அப்போ அர்ஜுனன் பாதிச்ச நாடி தான் கடவுள் பக்கம் பெற சொல்கிறார். என் பக்கம் பரிபூர்ணமாக நீ சரணாகதி அணிஞ்சா என்னுடைய முழு அருள் கிடைக்கும். உன்னுடைய தடையெல்லாம் போகும். அப்புறம் என்ன போல நீ நல்லா கடமையாற்றலாம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறார். என் குருநாதர் பாருங்கள் என்னை பூர்ணமாக சரணடைஞ்சா உன்னுடைய கர்மா போய் தரும். அதுக்கு பிறகு நீ இந்த உலகத்தில் எல்லாம் பஞ்சபூதங்கள் மாற்றங்கள் அது எல்லாம் உனக்கு பாதிக்காது. ஏனென்றால் நீ தான் அதை இயக்குறவராக போய் தருவா. அதில் என்ன மாற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டினார். அப்போ 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளும் பாருங்க 9 நவகோள்களும் பாருங்க அதுகளுக்கு ஒரு குணம் இருக்கு. பூமிக்கு ஒரு குணம். இப்போ நாங்கள் பாருங்க நாங்கள் எங்களை படைத்தவர்
சுருக்கமாக சொல்கிறேன். எங்களை படைத்தவர் என்ன சொன்னால் என்ன செய்யும் எங்களை படைத்தவருக்கு அழிவே இல்லை. எங்களுக்கு படைக்கும் போது என்ன ஆன்மா, அவருடைய ஒரு பகுதி ஆன்மா. அப்போ எங்களுக்கு அழிவே இல்லை. இந்த பூமிக்கு ஒரு குணம் இருக்கு. இந்த பூமி பாருங்கள், ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாருங்கள் என்ன பூமிக்கு ஒரு குணம், என்ன சனிக்கு ஒரு குணம், ஒவ்வொரு கோளும் சுக்கிரன் சந்திரன் இப்படி 9 கோள்களுக்கும் ஒரு குணம் இருக்கும். 9 நட்சத்திரங்கள், அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு குணம் இருக்கும். 12 ராசிகளுக்கும் ஒரு குணம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இவருக்கு என்ன குணம், இவருக்கு என்ன குணம், இவருக்கு என்னது, இந்த நம்பருக்கு என்ன குணம், இந்த நம்பரில் பிறந்த என்ன வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு இங்கே பூமியில் இருக்கு எல்லாத்துக்கும். அப்போ அந்த குணங்கள் பாருங்கள், நாங்கள் வந்த உடனே பாருங்கள் அசலில் இருந்தமான பூமிக்குரிய குணம் என்ன, பற்று பாசம் ஆசையில் அளவுக்கு அதிகமாக போகிறோன்னு எங்களால் பாருங்கள் அதை கொண்டு வாழ முடியாது. பூமியில் குணம், அந்த பூமியில் குணத்தில் பாருங்கள் இருந்து பாருங்கள் அசல் தன்மைக்கு இருந்து நாங்கள் மாறித்தோம். எங்களுடைய அசல் நீரால் நெருப்பால் ஒன்றும் அழியலை. அப்போ இந்த பூமி பக்கம் மாறணுன்னு என்ன, பூமிக்குரிய பக்கம் நீங்கள் ஆசை இது பண்ணக்குள்ள இந்த ஆன்மாட சக்தி இந்த பூமி பாருங்கள் என்ன, நாங்கள் எண்ணின உடனே மனிதன் எண்ணி வாழ்கிறார். அப்போ எண்ணின உடனே அந்த எண்ணத்துக்குரிய சக்தியை நீங்கள் எங்கே செலவழிக்கிற, பூமியில் கற்று பாசம் ஆசை அளவுக்கு அதிகம் பாயும் போது இந்த ஆன்மா மறைஞ்சு வைத்தார். இப்போ அவரும் எங்கே மயங்கித்தார், இந்த பூமிக்குள்ளே மயங்கித்தார். மயங்கினோடனே இந்த உடம்பு தான் நம்ம என்று பாருங்கள் என்ன செய்யலாம், அழுறோம். நாம் அழியாதால் இப்போ நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம், மறந்து வைத்தோம். மாயை இதான் மாயை. யோசிச்சு, மாயையும் நான் தான், அதையும் நான் தான் படைத்தேன். மாதவன் நான் தான். இப்போ மாதவன் மாயைக்குள்ளே மயங்கித்தார். மாயை நீங்கள்லாம் மாதவன். யோசிச்சு பாருங்கள். ஸ்ரீமன் நாராயணன் காக்கும் கடவுள். ஞானம் பெறும்போது பாருங்கள் சிவபெருமான் ஆகிறோம். படைக்க போது பாருங்கள் என்னை நீங்கள் பிரம்மா, நீங்கள் தான் படைப்பாளி. என்னுடைய நான் உங்களோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள் தீர்மானிக்கிற இந்த பூமியில் படைக்கப்படுறீர்கள். அப்போ நம்ம தான் படைப்பாளி. அப்போ பாருங்கள், நாங்கள் காக்கும் கடவுளோட பாருங்கள் காயத்ரி மந்திரம் தவம் பண்ணும்போது உங்களை காப்பாற்றும் கடவுளாக நீங்கள் காப்பாற்றுறவராக மாறுறோம். நீங்கள் ஆன்மா. பிறகு பாருங்கள், அதில் இந்த முழுதாக பாருங்கள் இந்த கர்மாவிலேருந்து விடுதலை போது இந்த முழுமையான இந்த ஆன்மாட ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ எல்லாம் தெரியும், முற்காலங்களும் தெரியும், இந்த நவகோள்கள் அதுகள்லாம் மாற்றங்கள் சகல எல்லாம் தெரியும் போது பாருங்கள் என்ன செய்யும், தன்னை அறிந்தவனுக்கு இந்த பூமியில் கேடு இல்லை, தரணியில் ஏது கேடு. அப்போ என்ன, தன்னை உணர்ந்தவருக்கு தரணியில் எந்த கேடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இந்த சக்தி, அப்போ இந்த இதுகளெல்லாம் என்ன செய்தப்படா, நம்மளுக்கு ஒவ்வொரு சக்திகளும் ஒவ்வொரு குணங்கள் வர மாதிரி எங்களுக்குள்ள இருக்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி கிரக நிலைகள் மாறும்போது, இப்போ எங்களுக்கு பாருங்கள் ஒரு ஆளை பிடிக்கும், சில பேரை பிடிக்கும். எங்களுக்குள்ள இருக்க நல்ல குணம் இருக்கிற ஆளை எங்களுக்கு பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. அப்போ இந்த கோள்கள் பாருங்கள் வரும்போது எங்களுக்குள்ள தீய குணங்களுக்கு பாருங்கள் என்ன, சில மாற்றங்கள் நடைபெறும் போது நவகோள்களில் நட்சத்திரங்கள் மாற்றம் ஏற்படும் போது கிரக நிலை மாற்றம் ஏற்படும், சில பேருக்கு பாதிப்பு வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பௌர்ணமி என்ன அமாவாசை நாட்களில் நோயாளியை சொல்வார், இன்றைய தப்புனா தான் நாங்கள் மருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லுவார் வைத்தியர்கள். அன்றைக்கு பாருங்கள் எங்களுக்கு மனநலம் குறைஞ்சவர்களுக்கெல்லாம் தாக்கம் வரும். அன்றைக்கு பாருங்கள் டென்ஷன் கூட வரும், மனசக்தி அதாவது ஆன்ம பலம் குறைஞ்சவர்களுக்கு என்ன செய்யும், டென்ஷன் வரும். ஆன்ம பலம் கூடியவர்களுக்கு டென்ஷன் வர. ஏனென்றா ஆன்ம பலம் கூடியவருக்கு மனம் ஆன்மாவோட கட்டுப்பாட்டில் வரைக்கும். மனம் எண்ணங்கள், இதை தான் சொல்லுங்க, எண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் என்னுடைய ஆன்மாவோட தொடர்பு கொள்கிற வாழ்க்கை தான் கடவுள் அப்படின்னு சொன்னேன் உங்களை. என்னடா எதை கடக்கணும், தியானத்தின் மூலம் நீங்கள் செய்த பல புறவைகளில் செய்த மனத்தை கடந்து என்னை உள்ளுக்குள்ளே போ, கடை உள் அப்படின்னு சொன்னேன். இந்த கடை உள்ளண்டு போகிறதுக்கு பாருங்கள் எங்களுக்கு ஒரு குரு வேணும். ஏன்னு சொன்னால் அவன் அருளாலே அவர் உள்ளுக்குள்ள இருக்கால் வெளியே வந்தால் தான் அவர் எங்கே இருக்கார் உள்ளுக்குள்ள தெரியும். என்று அவர் உருவம் இல்லை, நாங்கள் உருவத்தை சார்ந்திருக்கோம். பூமியில் உருவத்துக்கு ஒரு கடமையாற்ற வந்திருக்கோம். பூமிக்கு லண்டனுக்கு போகிற மாதிரி இங்கே கடமையாற்ற வந்த உடனே இங்கே வந்து எல்லாத்தையும் எழுதி எடுத்து எல்லாத்தையும் செய்து போட்டோம் பாருங்கள். என்ன செய்யும், இப்போ எங்களுக்கு அதை கொண்டு சிவிக்கலாம். நாங்கள் எல்லாம் இங்கே எடுத்து தந்தானே, இன்னொரு ஆள்ற சாமான அளவுக்கு அதிகமாக களவெடுத்துட்டோம். களவெடுத்து எப்படி நிம்மதி வருமா, 24 மணித்தியாலும் யோசனை, போலீஸ் பிடிப்பானோ அமை பிடிப்பான்ற மாதிரி. என்ன 24 மணித்தியால் நமக்கு எப்படா நம்மளுக்கு பாருங்கள் என்ன ஹார்ட் அட்டாக்கும் வரும், புரட்சரம் வரும், களவெடுத்து வச்சுருக்கேன் சாமான். அதனால் பாருங்கள் எங்களை இதை யோசிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக நீ அளவாக எடுத்து வாழ்ந்து என்ன செய், நீ உள்முகமாக சார்ந்து இதை அளவாக எடுத்து வாழ்ந்து போட்டு உனக்கு எல்லாம் பாருங்கள் இங்கே வச்சிருக்கேன், அளவாக எடுத்து கொண்டு வாழ்ந்து போட்டு வாழ்ந்து முடிய எந்த நோவும் இல்லாமல் நீ அங்கே வா, வாழ்ந்து முடிய எந்த நோவும் இல்லாமல் இங்கே ஒட்டாமல் வாழு அப்படின்னு சொல்லிக்க. தாமரை இலையில் தண்ணி மாதிரி
ஒட்டாமல் வாழு. நான் நேற்று போன கிழமை உங்களுக்கு உபதேசம் பண்ணேன். என்ன போன கிழமை உபதேசம் பண்ணதுக்கு பாருங்கள், அதுக்கு முதல் நான் உபதேசம் பண்ண தெரியாதுன்றதுக்காக இப்போ போன கிழமை உபதேசம் பண்ண வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை காலையில் போட சொல்லி போட்டி பாருங்க போன கிழமை என்ன ஞாபகம் பாரத்துக்கு என்ன அதுக்கு போன கிழமைக்கு முதற்கிழமை சீரடி சாபா உலகத்தில் நம்ம பாருங்கள் துன்பம் வரும்போது எப்படி வாரனை பற்றி, அதுக்கு பிறகு போன கிழமை ஞானானந்த குரு சுவாமியை பற்றி சொன்னோம். அதுக்காகத்தான் இப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா போன வியாழக்கிழமைனா இந்த வியாழக்கிழமை விடியம் போடுறேன் உங்களுக்கு உபதேசம். அதை பார்த்தேன்னா சொல்லுவாங்க ஞாபகப்படுத்துறதுக்கு, இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ செய்யணும். அது பிறகு இப்போ என்னையும் மனதுக்கு ஒரு வாசனை அப்படின்னு போட்டீங்க. வாசனை என்ன மனம். அப்போ மனதுக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி காலையில் 5 மணிக்கு நம்ம போடுறோம் பாருங்கள் ஷார்ட் வீடியோ, அதையும் நம்ம பார்க்குறோம்ல. மனதுக்கு ஒரு மந்திரம். இப்போ நாங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு போட சொல்லி பாருங்கள் போட்டு பாருங்கள் என்னையும் அதில் ஒரு வாசனை போடுறோம். என்ன வசனம் போடுறோம், போட்டோடனே மனதுக்கு ஒரு வாசனை என்று சொல்ல பாருங்கள் கொடுக்குறோம். மனதுக்கு ஒரு வாசனை. அதுவும் பாருங்கள் நாங்கள் பார்க்க மாட்டோம் சொல்லி என்ன நேரம் இல்லையாண்டா எங்களுக்கு. நாங்கள் பூமிக்குள்ளே எல்லாம் எங்களோட பூமியில் நாங்கள் பாருங்கள் என்னையும் இந்த களவெடுத்து பாருங்கள் என்ன டேஸ்ட் பிடிச்சோம் நடு என்னையுமா முடி இரவாகுது இல்லைன்ற கிடக்கிற மாதிரி நம்ம என்னையும் இதுக்குள்ளேயே போயிட்டோம். இதுதான் உண்மை. அதனால தான் பிறவி கடன், இந்த பிறந்து கடன்பட்டதான் இங்கே அப்படின்னு பிறவி கடன் தீர்த்து பிறவா பெருமன்னல் அடை வைப்பதற்காக தான் என்னை ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் அவர்களை சரணடைஞ்சா எங்களை கடன் முடிஞ்சாதான் இங்கே நாங்கள் பாருங்கள் என்ன பூமியில் சரியாக வாழலாம். நீங்கள் மனத்தை வெல்லாமல் பாருங்கள் இங்கே வாழ முடியாதுன்னா மனத்தை ஏற்கனவே வாழ முடியாதுங்கிற கர்மாவை வெல்லாமல் இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம போயிடலாம். யோசிச்சு பாருங்க, இன்னொன்றுக்கு ஆசைப்பட்டு போய் வாழையிலாம். அப்போ இதை வெல்றதுக்கு முயற்சி பண்ணி இது பவர் குறைஞ்சா தான் இன்னொரு விஷயத்தை எடுத்து நாங்கள் சந்தோஷமாரிக்கிறதுக்காக தான் கட்டாயம் ஞானிகள் சித்தர்கள் யோகிகளில் சரணாதி அடையணும். இப்போ நாங்கள் போன கிழமைக்கு சொன்னோம் பாருங்கள் என்னையும் ஒரு போத்தலுக்குள்ளே பாருங்கள் தண்ணி எடுத்து அதை எனக்கு இன்றைக்கு பாருங்கள் நேற்று கட்டாரில் இருந்து ஒரு ஆள் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாத பார்த்துருக்கார் பாருங்கள் நீங்கள் சரியான ஒரு விளக்கம் சாமி என்று எனக்கு கால் பண்ணி சொன்னார். என்னன்னா அந்த போத்தலுக்குள்ளே தண்ணியை பாருங்கள் எடுத்து அதுக்குள்ளே நாங்கள் மண்ணை போட்டு கலக்கின உடனே அதை நாங்கள் எல்லா ஆற்றுலையும் பாருங்கள் குளத்துலையோ பாருங்கள் எல்லா ஆற்றுலையும் கழுவுனாலும் போகாது. அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் எங்கெல்லாம் நீராடினாலும் காட்சிக்கு போனாலும் பாருங்கள் உள்ளுக்குள்ளறிய கலங்கள் போகாது. ஏனண்டா ஒரு குளத்தை எல்லாரும் கலக்கலாம், ஆனால் அந்த குளம் நினைச்சா மட்டும்தான் தெளியலாம். அது மாதிரி நாங்கள் பாருங்கள் எல்லாரும் கலக்கின கலங்கள் எங்களுக்குள்ள இருக்கி நாங்கள் நினைச்சா மட்டும்தான் பாருங்கள் என்னை தெளியலாம். ஆனால் வெளியில் போய் நாங்கள் தீர்த்தமாடி தெளியலாம் பாருங்கள் எல்லாம் செய்யலாம். ஏனெண்டா உள்ளுக்குளறிக்கால் கலங்களை தெளிய வைப்பதற்கு வெளியில் பாருங்கள் அது ஒரு ஆரம்ப என்னை ஒரு போகிறதுக்கு ஒரு படி. இப்போ கராமத்துக்கு போக உச்சியில் முருகர் இருக்கார், அங்கே போகணுமெண்டா படிக்கட்டால் ஏறி போகிற மாதிரி அந்த படிக்கட்டால் ஏறி போகும்போது நமக்கு களைப்பு வரும். அது சோதனை. களைப்பு வந்தாலும் பாருங்கள் எங்களோட குறிக்கோள் கட்டாயம் பாருங்கள் நாங்கள் மலையில் இருக்க கராம முருகன்கிட்ட போய்த்து வரணும் என்ற எண்ணம் பலமாக இருக்கும் போது இந்த களைப்பு தெரியாது. அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்க கலங்கள் பாருங்கள் வெளியில் போகணும்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் பாருங்கள் என்னை இப்படியெல்லாம் போய்த்து வரும்போது பாருங்கள் கட்டாயம் போன்னு வரக்குள்ள உண்மையாக இந்த கலங்களை தெளிய வைக்கக்கூடிய ஒரு ஆளை நாங்கள் சந்திப்போம் என்பதற்காகத்தான் சரியை கிரிய யோகம் ஞானம் கொண்டு வந்தவர்கள் பாருங்கள். நான் எல்லா இடங்களும் தேடி பாருங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கலங்களுக்கு என்ன வழி அப்படின்னு தேடி இந்த கலங்கள் கூடி இருக்கும் போது பிறகு அடிக்கடி யோசிச்சேன் இதுக்கு வழி இல்லையா, இந்த கலங்களை தெளிய வைப்பதற்கு இந்த மனதில் இருக்க குப்பையை பாருங்கள் இல்லாமக்கூடிய வழி இல்லையா அப்படின்ற கொள்ளி வழியுண்டு அப்படின்னு சொல்லி என்னை அறிய வச்ச பாருங்கள் பகவான் என்னை ஆட்கொண்டு வழிநாட்டு ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவருடைய பாருங்கள் பல பிறவிகள் அடியன் செய்த தவப்பயனால உள்ளுக்குளறிக்க கலங்களை தெளிய வைப்பதற்கு தெளிய வைக்கலாம். என்னை பூர்ணமாக சரணாகதி அடை என்ற வாக்கியத்தின்படி பாருங்க அவருடைய பாருங்க அவரை நான் பாருங்க பூரணமாக இது பண்ணும்போது என்னுடைய மனத்தை பாருங்க கலங்கின மனத்தை நான் தான் தெளிய வைக்கலாம். அப்படின்னா நான் நினைச்சா மட்டும்தான் தெளியலாம், இன்னொரு ஆள் எங்களை தெளிய வைக்கலாம். அவர் சொல்ல அவ்வளவையும் பாருங்கள் எடுத்துக்கத்தாலே என்னுடைய மனம் தெளிஞ்சத்தால அவர் உள்ளுக்குள்ளறிக்க அவர் தான் கடவுள் ஆன்மா. அவர் பாருங்கள் அவரோட போனால் மட்டும்தான் தெளியலாம். அவர் பாருங்கள் ஒரு தெளிவான என்ன செய்யும் கேட்டல்
சிந்திச்சு அவர் போன வழியில் போகும்போது பாருங்கள் தெளிவு ஏற்பட்ட உடனே நமக்கு ஞானம் ஏற்படும். அதுதான் எங்களுடைய அசல், அந்த அறிவு தான் எங்களுடைய உண்மையானது. அந்த ஞானத்தின் மூலம் பாருங்கள் மனதை கொண்டு உலகத்தில் வாழ்கிறதான் இந்த மனித வாழ்க்கை. அதனால் பாருங்கள் எதையும் நீ விட தேவையில்லை, எல்லாம் உனக்கு தேவையானதை ஞானத்தின் மூலம் பிறருக்கும் பாதிப்பு வருமா உனக்கும் பாதிப்பு வராமல் அதை எடுத்து வாழக்கூடிய அளவுக்கு பாருங்கள் அந்த அறிவை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ஒழிய அதுக்கு எந்த வேஷங்களுமே எந்த இதுவும் தேவையில்லை. எப்பப்போ என்னென்ன உடுக்கணுமோ அப்பப்போ உடுப்புவாண்டு நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எந்த ஊரில் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி வாழக்கூடியதும் அங்கே நாங்கள் மாறாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பாருங்க. சிக்கிமுக்கி கல்லு கற்ப கோடி காலம் தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் எத்தனை வருஷம், ஆனால் தன்னுடைய அசல் மாறாதனால அவர் வெளியே வந்து பாருங்க அடிச்சோட தன்னுடைய அசல் தான் உண்மையான அவரை அதுக்குள்ளேயும் வாழ வச்ச சிக்கிமுக்கி கல்லு பாருங்க கடலுக்குள்ளேயும் வெளியிலையும் வாழ வைக்கிறேன்னு சொன்னா எங்கே போனாலும் வாழ வைக்கிறேன்டா. ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் பாருங்க உள்ளுக்குள்ளே நம்மளை படைச்சவர் இருக்காரு. நம்மளை படைச்சவர் பாருங்க ஒரு பெரிய ஒரு அருளாளர், இந்த உலகத்தை நடக்கிறவர், இந்த உலகத்தை நடத்துகிறவர். பாருங்க நாங்கள் ஒரு அழிவில்லாத ஆள். இன்றைக்கு நாங்கள் பாருங்க உலகத்துக்குள்ளே போய் பாருங்க என்ன பூமி என்ன இந்த உடல் பக்கம் சார்ந்து இந்த உடல் அழிகிற பொருளுக்குள்ளே போய் எங்களுடைய சார்ந்து நாங்கள் அதுக்குள்ளே மயங்கி அதுதான் எங்களுடைய தன்மைன்னு சொல்லி நாங்கள் பாருங்க என்ன பயந்து போய் வாழ்க்கையில் இருக்கிறோம். ஏனண்டா நாங்கள் உண்மையான நீரால் நெருப்பால் அழியாத ஒரு பெரிய ஒரு ஆத்மா, எங்களை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் அழிகிறதுக்குள்ளே இருக்கிறதால அந்த அழிகிற பாருங்க என்னை அந்த அழிகிற பாவத்தை அழிப்பதற்காகத்தான் சோதனை நம்ம கொடுத்துறான். வல்ல குருநாதர் வருத்துவது உள்ளுக்குள்ளே ஆன்மா குருநாதர் வல்ல குருநாதர் வருத்துவது பாருங்க கொல்ல வல்ல உன்னை இந்த பூமியில் எடுத்த பாவம் கொல்லறிக்கி அதை கொல்லுவதற்கு நீ பாருங்க உனக்கு வருத்தினாத்தான் நீ குருவோட சரணாகதி அடைஞ்சி அதை நீ என்னையும் கொண்டுடலாம். அதனால தான் அது வருத்தம் பாருங்க. வல்ல குருநாதர் வருத்துவது கொல்லவல்லை உன்னை கொல்லரிக்கிற தீவினையை கொல்வதற்காகத்தான். ஏனென்று சொன்னால் தங்கம் பெறுமதியானது. அந்த தங்கத்துக்கு அடிக்கிற மாதிரி எங்களை பாருங்கள் என்னையும் அடிக்கிறார் தான். யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நான் யோசிச்சிருக்கேன். இப்போ நான் ஆன்மீக வாழ்க்கையில் போகிறேங்க, பெரிய ஒரு வாழ்க்கைக்கு போகும்போது எனக்கு பல தடைகள். ஏன் தடைகள்டா, நான் பெரிய ஒரு இலக்கை அடைகிறதுக்கு பாருங்கள் என்ன செய்யும், என்ன சொந்தங்களை பிரிப்பார், எனக்கு ஏசுவார், அவமானப்படுத்துவார், எல்லாம் செய்வாங்க பாருங்கள், எல்லாம் செய்வாங்க. ஏன்னு சொன்னால் நான் நினைச்ச பெரிய ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்து கண்டினா நான் அந்த சோதனை பக்கம் சாஞ்சினேன்டா இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, போய் தருவேன். என்ன விட்டுது நான் கேட்டிருக்கேன் சாமான். அதுக்காக இப்போ என்ன அனுபவப்படுத்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற எல்லாத்தையும் பிரிச்சார், எல்லாம் செய்வார், எல்லாம் ஏசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க பாருங்கள், எல்லாம் செய்வாங்க பாருங்கள். நம்மள்ட்ட அந்த சொந்தங்கள் போகும், எல்லாம் போனாலும் நாம் பாருங்கள் என்ன அசலில் இருந்து மாறாமல் இருந்தால் பெரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த தங்கத்துக்கு அடிக்கிற மாதிரி தான் இந்த பிரிக்கிற எங்களை எல்லாரையும் பாருங்கள் சோதனைப்படுத்துகிறாருண்டா தங்கத்துக்கு பாருங்கள் கொல்லன் அடிக்கிற மாதிரி இந்த எங்களுக்கு இந்த பிரிக்கிற சோதனை அது இது வேதனை நம்மளுடைய பிரிக்கிற நமக்கு இல்லாத அளவுக்கு அவமானப்படுத்துகிற எல்லாம் செய்வாங்க. செய்த எல்லாம் வேண்டா எங்களுக்கு பாருங்கள் அதெல்லாம் நாங்கள் எடுக்காமல் விட்டு பழகித்தோம்டா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகித்தோம்டா. அந்த வார வாழ்க்கைக்கு பாருங்கள் வரும்போது இப்போ நான் பாருங்கள் ஒரு 60 கோடி ரூபா எனக்கு வேணும் அப்படின்னு நான் பெரிய ஒரு வாழ்க்கைக்கு போகிறோம்டா அதுக்குரிய சோதனை எனக்கு பண்ணுவார் இந்த உலக வாழ்க்கை. ஏன்டா அந்த 60 கோடி வரக்குள்ளே பல சோதனைகள் வரும். என்ன பொறாமை கோபங்கள் அது இது பல துக்கங்கள் எல்லாம் வரும். அதை எடுத்த மாட்டா இந்த 60 கோடி எப்படி சந்தோஷமாக வாழ்றது நல்லா யோசிச்சு பாருங்கள். காரெல்லாம் வாங்கி 10 ரூபா வாங்கி பெரிய அப்ஷியார் வீட்டில் பாருங்கள் துபாரகையில் இருக்கிற மாதிரி நம்ம சால்வையெல்லாம் போட்டு வடிவா அப்படி இருக்கிற யோசனையில் இருந்த மாட்டா. அப்போ நீ கிடைச்ச வாழ்க்கை வாழணும் வேண்டியனா அங்கே சோதனை வரப்போகுது, அதுக்கு பெரிய ஒரு சோதனை. இங்கே நம்மளை அனுபவப்படுத்துறது தான் நம்மளுக்கு வர துன்பங்கள். விளங்குதா? இப்போ நான் ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும்னா அதுக்கு ஒரு அடி, அப்புறம் இன்னொரு வாழ்க்கை விரும்பி இப்படி எல்லாம் இதெல்லாம் முடிச்சாச்சு, இன்னொரு வாழ்க்கை உலக வாழ்க்கை ரெண்டையும் முடிச்சா தான் ஒரு மாதிரியாக போகலாம் என்ற ஒரு ஆசை நமக்கு வந்து தண்டினா ஒரு 60 கோடி ரூபா வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், எண்ணித்த வேண்டா என்னையும் அதுக்கு ஒரு சோதனை வரும். அதுக்கு அடிப்பார். என்ன யோசிச்சு பாருங்க. நான் பாருங்க இப்போ ஒரு என்ன ஏஎல் முடிச்சுட்டோம் பாருங்க அதுக்கு மேலே பாருங்க பல்கலைக்கழகம் முடிச்சுட்டோம், அதுக்கு மேலே இன்னொரு பட்டம் எடுக்கணும், அதுக்கு ஒரு சோதனை. அப்படி என்று சோதனை சொன்னால் அப்போ அடிக்கிற மாதிரி எங்களை ஏண்டா பக்குவப்படுத்துறது. இந்த சோதனை எடுத்து தான் அடுத்த பட்டம் பாருங்கள் கிளியரை அழிடுவோம், அதுக்கு அடுத்த பட்டத்துக்கு போக்குள்ள பாருங்கள் இதுக்கு விட சோதனை வரும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு அடிக்கிறது தான் எங்களுக்கு சோதனை. அடிக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் போன கிழமை உபதேசம் பண்ணேன், சந்தன மரம் பாருங்கள் பெரிய என்ன கபீர்தாஸ் சொல்லியிருக்கார், பெரிய ஒரு என்ன ஒரு ஞானி. சந்தன மரம் இருக்கிற காட்டுக்குள்ளே பாருங்கள் அது என்ன
நிறைய நாகத்துக்குள்ளே இருக்கும், நச்சு பாம்புக்குள்ளே இருக்கும். இந்த சந்தன மரம் இந்த நச்சு பாம்பு அதுக்குள்ளே எடுக்கல. சந்தன மரத்தை நீங்கள் ஒரிஜினல் சந்தன மரத்தை யாரும் எடுக்கல, இரண்டாவது நச்சு பாம்பு தான் இருக்கும். இந்த சந்தன மரம் பெறுமதி பண்ண இந்த நச்சுத்தன்மை படுறல, அதனால தான் பெருமை. அது மாதிரி இந்த நச்சு இந்த பாருங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் பாருங்கள், நெகட்டிவ் பாருங்கள் எண்ணங்கள் அது இதெல்லாம் நமக்கு படும். இங்கே நம்ம உலகத்தில் இதுகள் படாமல் இருந்தால் பாருங்கள் சந்தன மரம் மாதிரி இந்த உலகத்தில் பெருமதியாக இருக்கிறான். சின்ன பிள்ளைகள் சந்தன மரம் மாதிரி இருக்காங்க பாருங்கள். இந்த உலகத்துக்குள்ளே எல்லா பக்கமும் பாருங்கள் சோதனை இருந்தாலும் அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. சந்தன மரமாக இருக்கத்தால கதைக்கையும் இல்லாதுகள், நல்ல சாப்பாடு பாருங்கள், நகைகள் அது இதெல்லாம் கொடுத்தக்குள்ளே பத்திரமா பாவிக்கிறோம். அது மாதிரி நீங்கள் இதுகளெல்லாம் எடுக்காமல் இருக்கும்போது பாருங்கள், நல்ல தன்மையாக இருக்கும்போது அந்த நல்ல தன்மையை தேடி எல்லா நல்லதும் பாருங்கள் என்ன நாங்கள் உருவம் இருக்கத்தால இந்த ஆக்கள் மூலம் உங்களுக்கு வரும். இந்த சித்தர்கள் பாருங்கள் என்ன காட்டில் இருக்காங்க, என்ன அவர் மனித சரியனை இருக்கார். இப்போ ஆக்கள் மூலம் பழங்கள் அது இதெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க, கட்டடம் கட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிற மாதிரி இந்த நல்ல தன்மையை தேடி இந்த தெய்வீக தன்மையை தேடி இந்த சின்ன பிள்ளைக்கு பாருங்கள் நாங்கள் செய்கிற மாதிரி அதெல்லாம் பாருங்கள் தேடி வரும். அதனால தான் புத்த பகவான் சொன்னார், உன் சுவாசத்தை நீ கவனிக்கும் போது வேறு ஒன்றும் கடந்த காலம் பாருங்கள் ஒன்றை எண்ணாத, உன்னுடைய கடமையை நீ சரியாக அன்றாட கடமையை சரியாக செய்யும்போது உனக்குரிய எல்லாம் பாருங்கள் நடக்கும். அப்பா உனக்குரிய எல்லாம் என்ன செய்யும்? உன்னை சின்ன பிள்ளையில இங்கே அனுப்பி உனக்குரிய சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்க்க வச்ச எங்களுக்கு உன்னை எங்களுக்கு வாழ வைக்க தெரியாதா? நீ நினச்சி பாவம் செய்தால் அது உன்னை வாழ விடுதில்லை. ஆனால் நீ கவனித்து பாருங்கள், என்ன இது பண்ணும்போது நான் உனக்குரிய எல்லாத்தையும் இந்த தடையெல்லாம் போன உடனே உனக்குரிய எல்லாத்தையும் செய்வேனப்பா, நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் உபதேசம் பண்ணிருக்க மாதிரி தான் பாருங்கள். நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண போன கிழமை என்ன ஞானானந்த குருசாமி சொன்ன மாதிரி பாருங்கள், உத்தரை மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை. உத்தரை பாருங்க அபிமன்னுட்ட ஒரு முனிவர் பாருங்க ஒரு கண்ணாடியை கொடுக்கறதுக்கு போனார். அப்போ உத்தரைகிட்ட கேட்குறாரு பாருங்க, அபிமன்னு எங்கண்டு? ஏன்னா உத்தரை அபிமன்னுடைய மனைவி. கேட்டோடனே அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கண்ணாடியை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்ற ஒரு முனிவர் கொடுக்குறாரு. இந்த கண்ணாடியில் நீ பார்த்தேன்னா உன் மனத்துக்குள்ளே இருக்கிறது இந்த கண்ணாடியில் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உத்தர அப்படியே பார்த்த உடனே கண்ணாடியில் பாருங்கள் ஆறு இருக்கா மனதில் அபிமன்னு தான் இருக்கிறார். அபிமன்னு வந்த உடனே பாருங்கள் காட்டுறாவு வேறு ஆழம் இருக்குமா அப்படின்னு சொல்லி காட்டின உடனே உத்தர தான் இருக்கிறார். இப்படி பார்த்து கொண்டிருக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மா வாரார். வரக்குள்ளே சொல்கிறார், யாரு சொந்த மருமகன் அபிமன், வாங்க மாமா உங்கள் லட்சுமி மாமி இருக்காங்க, சத்தியபாமா வேறு இருக்காங்களோ இல்லாட்டி வேறு யாரும் பொம்பளை இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய் காட்டுறதுக்கு கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு சிரிச்சித்து பாருங்க என்ன அப்படின்னு கேட்டு வந்து பார்த்தாரு, சகுனி தான் இருக்கார். இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் ஒன்று, சகுனி தான் இருக்கார் அப்படின்னா சகுனி தான் சதா நினைக்கிறவர். சகுனி சதா நினைக்கும் போது அவருக்கு என்ன அவரும் சகுனியை நினைக்கிற. இப்போ பாருங்கள் சகுனி கிருஷ்ணருக்கு கடும் பாவம் செய்தார். அது சரியா எதிரி சரியா பாவம். கிருஷ்ணரே நினைக்க பாருங்கள் சகுனிக்கு பாருங்கள் என்ன பாவம் இல்லை அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. எப்படி நீங்கள் கடவுளை பாருங்கள் தவம் பண்ணி நினைக்க யோசிச்சு பாருங்க. ராவணன் நிறுத்திர கொள்றாரு. கும்பகர்ணனும் பாருங்க மகாவிஷ்ணுடைய காவலாளிகள். ஒரு சாபத்தால் பாருங்க அவங்க இங்கே அரக்கன். அப்புறம் அந்த ராமபுரான் கேட்குறாரு, நீங்கள் என்னோட போர் செய்து பாருங்க என்ன வந்து அடைய நாங்கள் எப்படி பிரிஞ்சு வரோம்மா அவங்களெல்லாம் அப்படின்னு சீதை அவள் இருக்க என்ன யார் மகாலட்சுமி தான் கேட்குறாங்க. அவள் தான் சீதையாக வந்து அவர் செய்கிறார். யூஸ் பாருங்கள் இவ்வளோ பெரிய நாடகம் நடத்துகிறாங்க பாருங்கள், எப்படி நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அழுறாங்க. என்னவங்க தான் காவலாளி. ஏனடினா இவங்க வரும்போது இந்த ஒரு பேர் பாருங்க அவங்க வரும்போது சாமி நித்திர கொள்றாருன்னு சொன்னதுக்கு சாபம் போட்டுத்தாங்க. அதனால தான் அவங்க பிறந்த. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் என்னோட போர் செய்து உடனே பாருங்கள் வரப்போறையில் இத்தனை வருஷத்தால் இல்லை நீங்கள் தவம் பண்ணி பாருங்கள் வரப்போறையிலான்ட்டு கேட்குறாங்க. அவங்க சொல்லுவாங்க, எப்படி சாமி இதோட போர் செய்யலாமா நாங்கள் இப்படியே வாரோம்னு சொன்னால் அரக்கனா போய் கிடந்தான் புறம் இப்படி செய்தான் அவர் எடுக்கிறாரு. சரியா? அது மாதிரி பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா அப்படித்தான் அவர் பாருங்கள். இப்போ இதே மாய்த்தான் பாருங்கள் என்னை உத்தரை சகுனி என்ன செய்கிறாரு, இவரே சதா நாங்கள்லாம் பாருங்கள் அவரே நினைக்கும் போது பாருங்கள் பாவங்கள் போகிற மாதிரி இவர் பாருங்கள் ஏதோ பாருங்கள் என்னடா இவரைத்தான் அடிக்கடி நினைக்கிறேன். அப்போ ஆறு இருக்கார் இவர்கிட்ட யோசிச்சு பாருங்க, ஆறு இருக்காரு கிருஷ்ண பரமாத்மாட்ட ஆறு இருக்காரு சகுனி. இப்போ அவர்கிட்ட ஆறு இருப்பார்
அப்போ பாருங்கள், இதுலேருந்து நமக்கு தெரியும்டா, நாமல் தெரியாமல் செய்த கர்ம வினைகளில் வரதுக்கு பாருங்கள், நல்லாரை சார்ந்து வாழுங்க. நல்லாரை நினைப்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை பார்ப்பது நன்று, நல்லாரோடு இருக்கிற பாருங்கள் எல்லாம். அப்போ நல்லத்தாரோட நேற்று இப்படி பாருங்கள், சச்சங்கங்கள் உபதேசங்கள் நல்ல வழிகளில் போகக்குள்ள நல்லாரோட வரும்போது என்ன செய்யும், எங்கள் மனதில் பாருங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் என்ன செய்யும், கரைஞ்சி போய் தரும். கரைஞ்சி போக்குள்ள பாருங்கள் நல்லத்தையே இன்னும் நினைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் நமக்கு வந்துடும். ஏன்னா சோர்ந்து போயிருக்கோம். அப்படி அர்ஜுனன் சோர்ந்த மாதிரி பாருங்கள், உலகத்து பக்கம் போய் அடிக்கடி சோர்ந்து போகிறோம். சின்ன ஒரு விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்தை திங்க் பண்ணி சோர்ந்து போகிறோம். மனம் தளராமல் இரு அர்ஜுனா, என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது எந்த மனக்குழப்பம் உனக்கு வராது. பாருங்கள், என்னை போல் நீ இந்த உலகத்தில் பாருங்கள் எல்லா கடமைகளையும் சரியாக செய்யலாம், என்னையே பூர்ணமாக சரணாகதி அடை அப்படின்னு சொல்லி பாருங்கள் பகவான் சொல்லியிருக்கார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஃபுல்லாக பாருங்கள், இன்றைக்கு மழை பெய்து கொண்டு இருக்குது, காற்றடிச்சு கொண்டு இருக்கு. நாங்கள்லாம் பாருங்கள் ஆரம்பித்த நேரத்துக்கு பாருங்கள் எல்லாம் ஓஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா நல்லாரை சார்ந்து வாழு. நல்லாரை சார்ந்து வாழாதனால தான் நாங்கள் இப்படி பாருங்கள் இயக்க 3 நாளாக இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம். அப்படின்னா நல்லாரை நீங்கள் சார்ந்து வாழும்போது நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம்னு சொல்லலாம். இயற்கை எங்களுக்கு பாருங்கள் சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கு. இன்றைக்கு பாருங்கள் ஆடாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களைப் போல் அவர்களும் உபதேசம் கேட்கிறார்கள். இந்த சாமி பாருங்கள் 22 வருஷமாக பாருங்க சொல்கிறாரு, கேட்காம இருக்கிறதுனால தான் நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாருங்கள் 30ஆம் தேதி மட்டும் பாருங்கள் எங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒருடகம் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் என்ன நினைச்சாலும் ஒருடகம் போயிடலாம். ஒரு நொடி பொழுதில் நாங்கள் நினைச்சா உலகத்தில் வாழலாம். ஒரு நொடி பொழுதில் பாருங்கள் போகிற என்னத்துக்கு என்ன செய்யணும், இந்த உலகம் மாறுற உலகத்தில் எதுக்கும் மாறாமல் திகட்டாத ஒரு பெரிய ஒரு ஆள் உனக்குள்ள இருக்காரு. 22 வருஷமாக அவர் பாருங்க உங்களை உபதேசம் பண்ணுறாரு. இதை கேட்டு இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்வோம். எங்களுடைய கடமையை சரியாக செய்ய விடாததுக்கான நீங்கள் தான், அதனால் உங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக செய்ய விட மாட்டோம் என்பது போல எங்களுக்கு அறிவுறுத்த கொடுத்தியான்னு பாருங்கள். நாங்கள் இப்போ பாருங்கள் ஆரம்பித்து இவ்வளோ நேரத்துக்கு ஒரு காற்று மடிக்கல ஒன்று மடிக்காமல் இருக்கிறார். அப்படின்னா அவர்கள் பாருங்கள் நல்லாரை சார்ந்து வாழும்போது எந்த இயற்கையும் எந்த நவகோள்கள் பாருங்கள் எதுவும் பாருங்கள் எந்த நட்சத்திரங்களும் எந்த ராசிகளும் பாருங்கள் எங்களுக்கு பாதிக்காமல் வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுவதற்காக எங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வழியில் பாருங்கள் அதை கேட்குற அளவுக்கு இல்லாதனால தான் நடுக துன்பப்பட்டு கொண்டிருக்கோம். பாருங்கள் இனிய வருங்காலத்தில் என்றாலும் பாருங்கள் உலகம் பாருங்கள் உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னையும் முதல் கடவுள் உள்ளுக்குள்ளரிக்காலை சார்ந்து வெளியில் வாழு என்னடா உள்ளுக்குள்ளரிக்க நான் தான் உன் வெளியில் இருக்க உடம்பிருந்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்ச அந்த உள்ளுக்குள்ளரிக்க அவர் தான் நான் ஆதிசக்தியாகவும் பாருங்க அண்டத்தில் இருக்கிற அவர் தாண்டா உனக்கு பிண்டத்துக்குள்ளே இருக்கிறவர். அதை சொல்கிறதுக்கு தான் 22 வருஷமாக உன்னை பாரு கத்துறாரு. அப்படி நீ கேட்காத பட்சத்தில் உங்களை நாங்கள் கேட்க வைப்போம் அப்படின்ட்டு சொல்லி பஞ்சபூதங்கள் பாருங்கள் செய்கிற விளையாட்டு தான் இது. அதுதான் திருவிளையாடல் சொல்வார். நாங்கள் தான் திருவிளையாடல். திருவை நீ நினைக்கா மட்டும் விளையாட்டுக்கள் நடக்கும் அப்படின்னா அப்போ குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அந்த திருவை நினைப்பதற்கு குரு எப்படி நான் வருவன் அப்படின்னு வழிகாட்டுற மாதிரி செய்திருக்காரு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் பாருங்கள் அதிகாலையில் எழுந்து இந்த மலைக்குள்ளே பாருங்கள் நினச்சி பாருங்கள். இமயமலையில் பாருங்கள் சிவபெருமானை இந்த குளிருக்குள்ளேருந்து நினைக்கிற அந்த அளவுக்கு அருள் இந்த குளிரில் பாருங்கள். நீங்கள் இந்த மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழி அப்படி சொல்லியாரு. இந்த மார்கழி 30 நாள் ஒரே டைமுக்கு இந்த குளிர்குழம்பி குளிச்சு மொழி விளக்கேற்றி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனித்து கொண்டு உலகத்தில் கடமையாற்றி பாருங்கள். அவர பக்கம் பாருங்கள் நகம் வளர்ற தெரியாத மாதிரி தலைமையில் வளர தெரியாத மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர பக்கம் பாருங்கள் அருள் கிடச்சி கொண்டு போகக்குள்ள இந்த உலகத்தில் எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும் எங்களை தாக்காமல் எங்களை காப்பாற்றக்கூட வழியை ஆறு மூலம் உண்டான சொல்லித்தரக்கூடிய ஒரு வழியை காட்டுவார் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் 2ஆம் தேதி கண்ணையாயு மகர்ஷியுடைய சமாதி நாள் 4 மணிக்கு பூஜை நடக்கும். வராது எல்லார்ட்டையும் கால் பண்ணி சொல்லுங்கள். வாரது பெரும் பாய்க்க வேண்டாம். இப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகள் அவர்கள் மூலம்தான் அவர்கள் தான் இந்த கடவுளை படைத்தவர்கள். யோசிச்சு பாருங்கள்.
திருப்பதி வெங்கடாசலபதியை படைத்தவர் கொங்குணமா மகரிஷி, முருகனை படைத்தவர் போகர் மகரிஷி, இந்த கடவுள் எல்லாத்தையும் படைத்தவர் சித்தர்கள். நேரடியாக அவர்கள்ட்ட நாங்கள் போகும்போது அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு மட்டும்தான் அந்த சித்தர் வழியில், மகரிஷிகள் வழியில் பாருங்கள், குரு வழி நமக்கு கிடைச்சிருக்கு. இதைத்தான் பழங்காலத்தில் நம்ம மூதாதையர் கடைப்பிடிச்ச வழி. அப்படிப்பட்ட வழியில் போகிறதுக்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்படி நாங்கள் வாழ்ந்தால் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து, இந்த வையத்தில் பாருங்கள் நம்மளுக்கு உள்ள எல்லா சாமானும் படைச்சிருக்காரு. சந்தோஷமாக சாப்பிட்டு வானுரையும் தெய்வத்துள் பாருங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பாருங்கள். எங்களுக்கு பாருங்கள் என்னை ஆட்கொண்டு வழிநடத்து ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி இன்றைக்கு 30 வருடத்துக்கு மேலாக அடியேன் பாருங்கள் பேச்சு கொண்டிருக்கார். இந்த உலகத்துக்கு வழிகாட்ட சொன்ன பாருங்கள், எப்போ நமக்கு வழிகாட்ட சொன்ன அன்று 22 வருஷம். ஆனால் அடியேன் போய் பாருங்கள் 35-40 வருஷம் பாருங்கள், 40 வருஷத்துக்கிட்ட அவர் பக்கமே சார்ந்திருந்ததால் தான் அதை விடாமல் பாருங்கள் அவருக்கு பின்னாலே திரிஞ்சு அதை பெற்று 22 வருஷமாக நீ பெற்ற இன்பம் தான் பெற்ற இன்பம் பெருக வைய கொண்டு நீ பெற்றத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை புழிஞ்சி நீ பெற்றத்தை இந்த உலகத்துக்கு ஈந்து கொடு அப்பா அப்படின்னு சொல்லி அவர் விட்ட கட்டளையை 22 வருஷமாக தவறாமல் எந்த இயற்கையும் எந்த கொரோனாவும் பாருங்கள் எங்களுக்கு பாதிப்பு கொடுக்கவில்லை அப்படின்னா நாங்கள் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வேண்டாம். நீ சரியான வழியில் போக்குள்ள பல சோதனைகள் வந்தாலும் தர்மத்தை சூது கவுனாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற மாதிரி பல சூதுகள் வாதுகள் எல்லாம் செய்யும் அப்பா. என்னண்டா அந்த சூதுகள் வாதுகள் இங்கே உலகத்தில் நல்லவர்கள் வேதனைப்படுறார், அதை காப்பாற்றுறதுக்கு அவதாரம் பண்ணும்போது பல தடைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லித்தான் பாருங்கள் இறைவன் பாருங்கள் ஒவ்வொரு தரம் அவதாரம் பண்ணுறார். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த மகா பிரிய வழி கிடைச்சிருக்கி. மீண்டும் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே